டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் உடம்பை ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் மட்டும் இல்லை, நல்ல ஹெல்த்தியான ஒரு சூப் ரெடி பண்ண போகிறோம். இந்த சூப்பை காலையில் குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கணுமா இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிக்கணுமா நீங்கள் நினைக்காதீங்க. இதுதான் ஒரு நேரத்துக்கான சாப்பாடு. காலையில் பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரே ஒரு சூப்பை மட்டும் ரெடி பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லாருமே குடிச்சிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். மதிய வரைக்கும் அவங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்கக்கூடிய மக்கானா சூப் எப்படி ரெடி பண்ணலாம்னு வாங்க பார்ப்போம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல இருந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போறோம். அதாவது காலை உணவு சிற்றுண்டி தான் பார்க்க போறோம். அதுக்கு இன்னைக்கு நம்ம வந்து சின்ன பவுல்ல அரை கப்பு ஜவ்வரிசிலையும் மாவு ஜவ்வரிசி இந்த மாதிரி ஒயிட்டா இருக்கும், வெள்ளையா இருக்கிறத வாங்கிக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்ல அரை கப்பு, இடையில வந்து 100 கிராம். இதை வந்து நம்ம சாதாரண தண்ணி ஊற்றி தான் நம்ம ஊற வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப ஊறிட வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறட்டும், அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் போல் நெய் ஊற்றிட்டு, இது 1/4 கப்பு நிலக்கடலை பருப்பு. இது வறுக்காதது பச்சை பருப்பு. நீங்கள் வறுத்தது இருந்தாலும் எடுத்துக்கலாம், பச்சை இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வறுத்ததை கூட எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு, கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் இருக்கும். அதை எடுத்து இந்த நெய்யிலே லேசாக நல்லா வறுத்து கொடுக்கணும். இப்போ அந்த நெய்யிலேயும் நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வறுத்து கொடுத்துடலாம். வறுத்தாச்சு. நல்லா வறுத்த உடனே அந்த மாதிரி நல்லா விரிஞ்சு வரும் அந்த பருப்பு பூரா. அந்த அளவுக்கு வறுத்த உடனே அடுப்பை வந்து நீங்கள் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 10 பாதாம் பருப்பு வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். 15 முந்திரி பருப்பு, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் லேசாக ஒரு நிமிஷம் மட்டும் அதில் கலந்து விட்டு வறுத்து கொடுங்க. பருப்பு வந்து கருகாத அளவுக்கு மீடியமாக குறைச்சே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். மொத்தமே 3 நிமிஷம் தான் வறுபட்டா போதும். அதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அந்த வறுத்த பருப்பு தனியாக வச்சுருவோம். இப்போ நம்ம அதே நெய்யில் லைட்டாக ஒட்டிட்டு இருக்க அதே நெய்யில் வந்து மறுபடியும் சிம் பண்ணிடுங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இது மக்கானா பொரினா நம்ம தாமரை விதையோட பொரி தான். இது வந்து அரை கப்பு லேசாக அந்த மேலே போட்டு அந்த இருக்கிற அந்த நெய்யிலே லேசாக வறுத்து விடுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் லேசாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். இப்போ இந்த மக்கானாவை போட்டு லேசாக 1 நிமிஷம் மட்டும் வறுத்து கொடுங்க. ஆமாம், இது வந்து நம்ம கடையில் வந்து எல்லா அந்த கடையிலையும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயே கூட இருக்குது. இது கிட்டத்தட்ட 50 கிராம் வந்து ஒரு 60 ரூபா கிட்ட தான் வரும். வந்து நம்ம வாங்கக்கூடிய விலையில தான் இருக்குது. இப்போ நம்ம 1 நிமிஷம் வறுத்தாச்சு. இதையும் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். இப்போ மறுபடி அதே பாத்திரத்தில் சிம்மிலே வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் விட்டுட்டு நல்லா உருகின உடனே ஒரு அரை டீஸ்பூனு சின்ன சீரகம் அதில் போட்டுருங்க. அது பொரியட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, இந்த சைஸில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தொலியை செய்விட்டு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். கழுவிட்டு வச்சாலும் இந்த மாதிரி பீஸாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா துண்டாக நல்லா பெரிய பீஸாக வெட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் அந்த மாதிரி மீடியமாக பீஸாக வெட்டிட்டு அதையும் அந்த சீரகத்தையும் அந்த நெய்யிலே போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அதையும் நல்லா அதோடு சேர்த்து அடுப்பு வந்து சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொஞ்சமாக பண்ண போகிறதுனால கறியிடக்கூடாது. எதுக்கும் நல்லா கலந்து கொடுங்க அந்த மாதிரி. இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த நெய்யிலே அந்த உருளைக்கிழங்கையும் அந்த சீரகம் அந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து கொடுத்துட்டு அதோடு சேர்த்து நம்ம இங்கே ஜவ்வரிசி ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டோம். வடித்த பிறகு தான் இதில் சேர்க்கணும். அது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம அதையும் உள்ளே போட்டு லேசாக அதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு மீடியம் சைஸில் 3 பச்சை மிளகா நல்லா அந்த அளவுக்கு பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். அதே சேர்த்துலாம். காரத்துக்கு இது மட்டும்தான், அதனால் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. காரம் பிடிக்காதுன்னா கொஞ்சம் குறைச்சே சேர்த்துக்கோங்க. இஞ்சி துண்டு ஒரே ஒரு துண்டு விரலளவு எடுத்து அதையும் நல்லா பொடுசாக வெட்டிட்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மட்டும் கலந்து விடுங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே லேசாக கலந்து விடுங்க. இப்போ தண்ணி வந்து ஒரு 3 கப்பு மெஷர்மெண்ட்டில் 3 கப்பு தண்ணி இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அது லைட்டாக வந்து அந்த ஜவ்வரிசி வந்து லைட்டாக ஒட்டி தான் வரும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காண்டி தான் வந்து சிம்மில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ தண்ணி ஊற்றின பிறகு நீங்கள் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்ருங்க. எல்லாமே தனியாக வந்துடும். இந்த அளவுக்கு இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போல் தூள் உப்பு. ஒரே ஒரு தக்காளி எடுத்து இந்த வாக்கில் வெட்டிக்கோங்க. நல்லா இந்த துண்டு வந்து இந்த அளவுக்கு பெருசாக இருக்க மாதிரி வெட்டிக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கும் அதே மாதிரி நம்ம சொன்ன சைஸில் வெட்டிக்கோங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அடுப்பு நம்ம வந்து
ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இப்போ தக்காளியை போட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நமக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த அளவு கொதிச்சிருச்சு. கொதிச்ச உடனே திறந்துட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி அந்த ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த அளவு கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வந்த உடனே மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் அதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இங்கே மக்கானா வறுத்து வச்சுருக்கோம்ல, மக்கானா பொரி அதை அப்படியேவும் இதில் சேர்த்துடலாம். மேலேயும் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு அதுக்கு பின்னாலேயும் இங்கே நம்ம பருப்பு 3 பருப்பை நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இப்போ லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் அப்படியே சேர்த்துட்டு அடுப்பு அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம அந்த மக்கானா போடும்போது பருப்பு போடும்போது அடுப்பை வந்து நீங்கள் சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இப்போ 1/4 டீஸ்பூனு அப்படியே மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். சிம்மிலே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க. இப்போ நமக்கு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்துடலாம். அப்படியே கலந்து கொடுங்க. நமக்கு அந்த ஜவ்வரிசி வந்து அந்த லிக்விட் மாதிரி நல்லா கொஞ்சம் அப்படியேவும் கொல கொலன்னு இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதில் பாதியாக கட் பண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சிட வேண்டாம். சும்மா பாதி அளவு இந்த அளவு மட்டும் பிழிஞ்சு விட்ருங்க. பிழிஞ்சிட்டு அப்படியே மேலே கொத்தமல்லி தலை பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் லேசாக மேலே தூவி விட்டுருங்க. மல்லித்தலையை தூவி விட்டுட்டு அப்படியே எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் மக்கானா சூப் தயாராகிருச்சு. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிற்றுண்டி காலை உணவு, அதுவும் நம்ம லிக்விடோட நல்லா ஒரு சில பொருட்களை போட்டு நல்லா அருமையாக தயார் பண்ணியிருக்கோம். அதாவது காலை புன்னகையோட அதை செஞ்சு சாப்பிடும்போது மனதுக்கும் சரி உடலுக்கும் சரி வயிறுக்கும் சரி நல்லா அமைதியாக இருக்கும். அதாவது சுருங்க சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் காலையில் ஐயோ நிறைய சாப்பிடவா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சிற்றுண்டி லைட்டாக செய்து சாப்பிட்டோம்னா நல்லா அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பராக தயாராகிருக்கு. எல்லாம் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்கு. பா அருமையாக இருக்குது. டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு. நல்லா சிம்பிளாக மசாலா நிறைய கிடையாது. ஒரே ஜீரகம், நெய், மிளகு பொடி, பச்சை மிளகாய், இஞ்சி. சூப்பர். அப்படியே அந்த லிக்விட் வந்து அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா அப்படியே கொழப்பு எடுத்து கொடுத்து அந்த ஜவ்வரிசி, அந்த உருளைக்கிழங்கு, நிலக்கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அப்படி மல்லியிலையோடு சேர்த்து நம்ம மென்று சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்குது. இது போல் நீங்கள் ஒரு சிற்றுண்டி பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.